வணக்கம். ஆன்மா ஒளிரட்டும், மலரட்டும். பகவான் ரமண மகரிஷியிடம் ஒரு பெண் கேட்குறாங்க, சுவாமிகளே, எனக்கு 7 குழந்தைகள். அந்த குழந்தைகளை பராமரிக்கிற நிலையிலேயே எனக்கு டைம் பத்தலை. இதில் நான் தியானம் செய்ய விரும்புகிறேன், என்னால் செய்ய முடியல, நான் என்ன பண்ணுவது அப்படின்னு பகவானிடம் வேண்டுகிறாள். அதுக்கு பகவான் சொல்கிறார், நீ தியானம், உன்னுடைய கடமையே தியானமாக எண்ணிக்கொள். நீ ஒவ்வொரு செயலிலும், நீ ஒவ்வொரு நிலையிலும் அந்த இறைநாமத்தை எண்ணிக்கொண்டு உன் கடமையை செய்து கொண்டே இரு. அதுவே முழுமையான தியானத்துக்கு கொண்டு போய்விடும். அதுதான் உண்மையான தியானத்தின் நிலையை மேலும் நிற்கும். வருந்த வேண்டாம். நீ கடமையே ஒரு பெரிய விஷயம். அதே நீ கடமை செய்து கொண்டே தியானத்தின் நிலையில் இறைநாமத்தை உச்சரித்தாலே போதும், நீ முழுமையான தியானிப்பை உனக்கு கிடைத்துவிடும். நீ சென்று வா, நிச்சயமாக நீ உயர்ந்து நிற்பாய் அப்படின்னு அனுப்பி வைக்கிறார். இது உண்மைதான். ஏன்னா கடமையிலேயே, அதாவது கொங்கணர் சித்தர் அவர்கள் சொல்லுகிறார், அந்த கொக்க நினைத்தாய கொங்கணர் தான். அவருக்கு கொஞ்சம் இருமாப்பு உள்ள சித்தர் தான். கொக்கு எச்சத்தை பார்த்து அப்படியே பார்வை செலுத்துகிறார். கொக்கு எச்சத்து முன்னாடி விழுந்தது. அந்த கர்ப்பத்திலேயே நடக்கிறாரு. நடந்த பின்னாடி ஒரு அம்மாவிட சென்று உணவு கேட்குறாரு. அந்த அம்மா சொல்லுது, என் கணவனுக்கு உணவு கொடுத்த பின்னாடி தான் நான் யாருக்கு வேணாலும் செய்வேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிடுறாங்க. இவர் கடமை, அதுதான் அங்கே இருக்கிற அந்த நிலை. இவர் எப்படியே பார்க்குறார். பார்த்துட்டு கொக்கு நிலையிலே பார்க்குற இந்த அம்மாவே அப்படியே கண் நிலையில பார்க்குறாரு. ஒரே அடியாக அடிச்சிட்டாங்க. கொக்கன்னு நினைத்தாய கொங்கனர் என்று ஒரே அடியாக அடிச்சிட்டாங்க அவங்க. அப்போவே இவருக்கு தூக்கி வாங்கி போட்டுருச்சு கொங்கனருக்கு. நம்மளுக்கு கொக்குக்கு தான் தெரியும், இந்த அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரியா அப்படியே ஆஃப் ஆகிட்டார். அதனால் அந்த கடமை, அந்த தன் கணவனுக்கு